அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள இறைவனின் நல்லடியார்களே, அதே இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலைவரட்டுமாக. தினந்தோறும் ஃபஜர் தொழுகை பொழுதுவதற்கு பின்பாக ஒரு சில திருமறை குர்ஆனின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் சமீப நாட்களாக ஜகாத் பற்றியான மிக முக்கியமான தகவல்களையும் அது குறித்த ஒரு சில விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் இறுதியாக நாம் எதை பற்றி பார்க்கிறோம் என்றால், ஜகாத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று இறைவன் தன்னுடைய திருமறையிலே 8 சாரார்களை பற்றி பேசுகிறான். இந்த 8 சாரார் தான் ஜகாத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று இறைவன் சொல்கிறான். அவர்கள் யார் யார் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். வரிசையாக அதில் 6 சாரார்களை பற்றி இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 7வது மற்றும் 8வது சாராராகிய இறுதி 2 சாரார்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். 7வது 8வது யார் என்று தெரியுமா? 7வதாகவும் 8வதாகவும் இறைவன் யாரை குறிப்பிடுகிறான் திருமறை குர்ஆன்ல? அல்லாஹ்வின் பாதையிலேயும், இது 6வது, 7வது, 8வதாக என்னது? வழிபோக்கர்கள், நாடோடிகள். இறைவன் இறுதியாக சொல்லும் பொழுது அல்லாஹ்வினுடைய பாதையிலே ஜகாத்தினுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்க எடுத்து அந்த வசூலை நீங்கள் எடுத்து அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்யலாம் என்று இறைவன் திருமறை குர்ஆனில் நமக்கு வழிகாட்டுகிறான். இந்த ஃபீ சபீலில்லாஹ் என்பதை ஒரு சில மக்கள் இன்றைக்கும் தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன தவறான புரிதல் இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய பாதையில அப்படின்னா நம்ம அல்லாஹ்வினுடைய பாதையில எதுக்கு வேணா கொடுத்துக்கலாம். அல்லாஹ்வினுடைய பாதையில பள்ளிவாசல் கட்டுமான பணிக்கு கொடுக்குறோமா? இப்ப இந்த 8 சாரார்ல அல்லாஹ் என்ன சேர்க்கலனா, பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக ஜகாத் இருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னார். ஆனா இதை எதோட ஒன்று சேர்த்துவாங்கன்னா, இந்த ஃபீ சபீலில்லாஹ்னு இருக்குல்ல, அல்லாஹ்வினுடைய பாதையில நீங்க தர்மம் செய்யலாம்னு இருக்குல்ல. இப்ப பள்ளிவாசல் யாருக்காக கட்டுறோம்? அல்லாஹ்வினுடைய பாதையில தானே ஒரு பள்ளிவாசல் கட்டி எழுப்புகிறோம். அப்ப அல்லாஹ்வினுடைய பாதையில ஒரு பள்ளிவாசல் கட்டினால் அதற்கும் நாம் ஜக்காத்தினுடைய பணத்தை எடுத்து நம்மளால் நம்ம செலவு செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஒரு மதரசா நடத்துகிறோம், மதரசால ஏராளமான மாணவர்கள் படிக்கிறார்கள், அவர்களுக்கு உணவு தேவை இருக்கிறது, கரண்ட் பில் இருக்கிறது, இந்த மாதிரி ஏராளமான தேவைகள் மதரசாவிற்கு என்று இருக்கிறது. அவ மதரசாவுக்கு நம்ம இந்த ஜக்காத்தினுடைய பொருளாதாரத்திலிருந்து எடுத்துக்கலாம். எப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வினுடைய பாதையில தர்மம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நம்ம அதுக்காக எடுத்து கொடுத்துக் கொள்ளலாம். இப்படி தவறான ஒரு புரிதல் இன்றைக்கும் பல மக்களிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கும் ஒரு சில மக்கள் பள்ளிவாசலை கட்டுவதற்கும் மதரசாக்களுக்கும் இன்னும் வேறு வேறு பணிகளுக்கெல்லாம் அல்லாஹ்வினுடைய பாதையில தர்மம் செய்கிறோம் என்று இந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி இவ்வாறு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட புரிதல் அப்படிங்கிறது தவறான புரிதல். ஏன்னா பெரும்பான்மையான இடங்கள்ல ஃபீ சபீலில்லாஹ் அப்படிங்கிறது எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? திருமறை குர்ஆனிலும் சரி, ஹதீஸ்களிலும் சரி, இது பொதுவாக குறிக்கும் என்றாலும் இதை குறிப்பிட்டு எதற்காக நபியவர்கள் அதிகமான இடத்துல பயன்படுத்தியிருக்காங்கன்னா, போர்க்களத்தை ஊட்டி தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய பாதையிலே போர் புரிந்தவர்கள், இந்த சாரார்களுக்கு நீங்க ஜக்காத்துல இருந்து எடுத்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் சரியான புரிதல். திருமறை குர்ஆனினுடைய வசனத்திற்கு நெருக்கமான ஒரு புரிதலாக இருக்கும். இதற்கு ஒரு லாஜிக் கூட நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய பாதையிலனா எல்லாமே அல்லாஹ்வினுடைய பாதையில தான். அப்ப எதுக்கு அல்லாஹ் 8 சாரார்களை வகைப்படுத்தி சொல்லணும்? இப்ப நம்ம ஒரு ஏழைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதுவும் அல்லாஹ்வினுடைய பாதையில தான் கொடுக்கும். அதை வசூல் செய்யறவங்க கொடுக்குறோம்னா அதுவும் அல்லாஹ்வினுடைய பாதையில தான் கொடுக்கும். உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியது கொடுக்குறோம்னா அதுவும் அல்லாஹ்வினுடைய பாதையில தான். இதற்கு முன்னர் சொல்லப்பட்ட அந்த 6 அம்சங்களும் அல்லாஹ்வினுடைய பாதையில என்பது பொருந்தும். அப்புறம் எதுக்கு அல்லாஹ் தனித்தனியாக சொல்ல வேண்டும் அப்படின்னா, இந்த இடத்தில் இறைவன் நாடுவது எது என்றால் அல்லாஹ்வினுடைய பாதையிலே போர் செய்தவர்கள். அதற்கு ஏராளமான ஹதீஸ்களும் சான்றாக இருக்கிறது. இறைவனினுடைய பாதையில போர் புரிந்து விட்டு வந்த வீரர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்திலிருந்து எடுத்து வழங்கியதாக ஏராளமான செய்திகளும் இருக்கிறது. ஆக இதுதான் இதற்கான ஒரு சரியான ஒரு விளக்கம். இறைவனினுடைய பாதையிலே என்றால் அல்லாஹ்வின் பாதையில் போர்க்களத்திற்கு சென்று இறைவனுக்காகவும் இறைவனினுடைய இந்த மார்க்கத்திற்காகவும் யாரெல்லாம் போரிட்டார்களோ அப்படிப்பட்ட வீரர்களுக்கு ஜக்காத்தினுடைய பணத்திலிருந்து எடுத்து கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இறுதியாக நபி அவர்கள் இறைவன் நமக்கு வழிகாட்டிய சாரார் ஒபனி சபில் அப்படின்னா நம்ம நாடோடிகள் என்று சொல்கிறோம். இதற்கான நேரடியான அர்த்தம் என்னன்னா, இப்னு சபில்
இப்னு அப்படின்னா மகன் என்பது அர்த்தம். சபீல் அப்படின்னா பாதை அப்படிங்கிறது அர்த்தம். பாதையினுடைய மகன் என்பதுதான் இதற்கு நேரடியான அர்த்தம். இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் நேரடியா புதுசுன்னா அர்த்தம் இருக்கு. பாதையினுடைய மகன்களுக்கு நீங்கள் ஜக்காத் இருந்து எடுத்து கொடுங்க. இந்த பாதையினுடைய மகன் அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுனா பயணம் மேற்கொண்டு யாரெல்லாம் செல்கிறார்களோ குறிக்கும். ஆனால் இது பிரத்யேகமாக ஹதீஸ்ல எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்? ஒருத்தர் பிரயாணம் மேற்கொண்டு வந்து அன்றைக்கு ஏராளமான மக்கள் அந்த சூழல் இருந்தாங்க. எப்படின்னா வெகு தொலைவுல இருந்து வேற ஒரு நாட்டுக்கு பயணத்தின் மூலமாக வந்துகிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஏரோப்ளைன் வசதி எல்லாம் கிடையாது. கப்பல் வசதி கூட அந்த அளவுக்கு இருந்தாலும் நபி அவர்களினுடைய காலகட்டத்தில் அதை பெருமளவிற்கு பயன்படுத்தவில்லை. ஒரு சில நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்யணும்னா அவர்களினுடைய குதிரைகளையும் ஒட்டகங்களையும் ஏராளமான சுமைகளை ஏற்றிக்கிட்டு அதன் மூலமாக பல மாத கணக்காக பயணம் செய்து சென்று கொண்டே இருப்பார்கள். அப்படி போற வழியில் என்ன ஆகும்னா பயணத்தின் போது இவர்களினுடைய உணவு அனைத்தையும் இவர்கள் இழந்து இவர்களினுடைய வாகனத்தையும் இழந்து எந்த விதமான ஒரு உறுதுணையும் இல்லாமல் தனியாக இருந்து கொண்டிருப்பார்கள். ஒரு சில வழிப்பறிகள் நடப்பதன் மூலமாகவும் அல்லது பயணத்தில் ஏற்படக்கூடிய மற்ற சிரமங்களின் காரணமாகவும் இவரிடத்துல வைத்திருந்த உணவு பொருள் தீர்ந்து போயிடும், இவரிடத்துல வைத்திருந்த பானங்கள் தீர்ந்து, இவர் எடுத்துட்டு வந்த உடைகள் தீர்ந்து போய்விடும், இவரினுடைய வாகனங்கள் கூட ஒரு சில நேரத்துல இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி எல்லாத்தையும் இழந்து விட்டு தன்னந்தனியாக எந்த ஒரு பின்புலமே இல்லாம பயணம் செய்யக்கூடிய வழிபோக்கர்கள் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி வழிபோக்கர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் இறைவன் இந்த இப்னு சபீல் என்பதன் மூலமாக குறிக்கிறான். ஏன்னா பயணிகளுக்கு நீங்க ஜக்காத் எடுத்து கொடுக்கலாம்னா நம்ம இங்க இருந்து காரவழியை கூட நம்ம ஒரு பயணி நமக்கு ஜக்காத் எடுத்து கொடுத்துடலாமா? உள்ளூர் பயணிகள் என்றும் இருக்கிறார்கள், வெளியூர் பயணிகள் என்றும் இருக்கிறார்கள். இவர்களை குறிக்கவில்லை. இப்னு சபீல் என்பது எதை குறிக்கிறது என்றால் யார் பிரயாணத்தின் போது அவர்களினுடைய பொருளாதாரத்தை இழந்து அவர்கள் எதையெல்லாம் அவர்களுக்கான வாழ்வாதாரமாக சேமித்து வைத்தார்களோ அதையெல்லாம் இழந்து விட்டு ஒரு நெருக்கடியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுத்து அவர்களினுடைய பயணத்தை முடித்து வைக்கவோ அல்லது அவர்களினுடைய பயணத்தை தொடர்வதற்கோ ஒரு உறுதுணையாக நாம் ஒரு பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு ஜக்காத்ல இருந்து எடுத்து கொடுக்கலாம் என்பதைத்தான் இந்த வார்த்தை குறிக்கிறது. இதற்கு என்ன ஆதாரம்? இப்னு சபீல் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்தையும் இழந்து நெருக்கடியா இருப்பவர்களுக்கு தான் என்பதற்கு என்ன ஆதாரம்னா நம்ம பெரும்பான்மையான மக்கள் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம். என்ன சம்பவம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்ல நடந்த ஒரு 3 பேர் சோதிக்கப்பட்டதை பற்றி பேசுவார்கள். என்ன சோதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா ஒரு மனிதர் அவரினுடைய பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்னா அவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு இருப்பார். இரண்டாவது மனிதர் அவர் தலையில முடி இல்லாம அந்த ஒரு பிரச்சனையின் மூலமாக பாதிக்கப்பட்டு இருப்பார். மூன்றாவது ஒரு மனிதர் அவர் கண் பார்வை குருடானவராக இருப்பார். இந்த 3 பேரையும் நான் சோதிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? ஒரு வானவர் அனுப்புவான். இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த செய்தினால கொஞ்சம் சுருக்கமா சொல்லிக்கிறேன். அந்த 3 பேருமே சோதிக்கப்படுவார்கள். முதலாவது மனிதருக்கு இறைவன் அவரினுடைய தொழுநோயை போக்கி ஒட்டகத்தினால் ஆன ஒரு மிகப்பெரிய ஒரு தொழுவத்தை இறைவன் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருவான். இரண்டாவது நபருக்கு அவரினுடைய தலைமுடி பிரச்சனை இறைவன் தீர்த்து வைத்து அவருக்கு மாட்டாளான ஒரு மிகப்பெரிய ஒரு தொழுவத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருவான். மூன்றாவது மனிதராக குருடருக்கு அவரினுடைய கண்பார்வையை சரி செஞ்சு அவருக்கு ஆட்டாளான ஒரு மிகப்பெரிய ஒரு பண்ணை இறைவன் வைத்து கொடுத்து விடுவான். இப்படி ஒரு சோதனை நடக்கும். இதற்கு அடுத்தபடியாக என்ன நடக்கும்னா ஒரு வானவர் வருவார். அவர் வந்து 3 பேருமே என்ன செய்வார்னா நான் ஒரு வழிபோக்கனாக இருக்கிறேன், என்னுடைய பிரயாணத்துல நான் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டேன், எனக்கு எந்த விதமான ஒரு வாழ்வாதாரம் இப்ப கிடையாது, என்னுடைய உணவோ என்னுடைய வாகனமோ என்னுடைய உடைகளோ எதுவுமே என்கிட்ட இல்லை. இந்த நேரத்துல அவர் சொல்லும் பொழுது நான் ஒரு வழிபோக்கன் அப்படின்னு சொல்லுவதற்கு அவர் பயன்படுத்திய வார்த்தை, அந்த அரபுல வரக்கூடிய வார்த்தை இன்னி இப்னு சபீல், நான் பாதையினுடைய மகன், நான் வழிபோக்கன், அனைத்தையும் இழந்தவனாக இருக்கிறேன் என்பதைத்தான் அந்த வானவர் குறிப்பிடுவார். குறிப்பாக இந்த கூடர் இடத்துல பேசும்பொழுது இந்த வார்த்தையை பதிவு செய்வார். இறுதியாக இந்த குருடர் தான் இந்த சோதனையிலே வெற்றி பெறுவார். அதற்கு அந்த குருடர் சொல்லிடுவார், ஆமா நீ சொல்வது உண்மைதான், நான் கண்பார்வை தெரியாதவனாகத்தான் இருந்தேன், ஏழையாகத்தான் இருந்தேன், இது எல்லாமே எனக்கு அல்லாஹ் கொடுத்தது, உனக்கு எவ்வளவு ஆடு வேணும்னாலும் நீ எடுத்துட்டு போ, இறைவனின் மீது ஆணையாக நான் எதையுமே திரும்ப கேட்க மாட்டேன் என்று சொல்லி அந்த சோதனையில் வெற்றி பெற்றதும் இவராகத்தான் இருப்பார். இந்த சம்பவத்திலேயே அந்த வார்த்தை எப்படி வரும்னா இன்னி இப்னு சபீல், நான் ஒரு வழிபோக்கன், பாதையில் எல்லாத்தையுமே துளைந்தவர்களுக்காகத்தான் இந்த ஒரு வார்த்தை பிரத்யோகமாக பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆக இந்த 2 விஷயங்களிலும் நாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். ஜகாத்தை கொடுப்பதை பொறுத்த வரைக்கும் ஃபீ சபீலில்லாஹ் என்று வருவது இறைவனினுடைய பாதையில் போரிட்டவர்களுக்கும், அதே போன்று இறுதி சாரார்களாக இப்னு சபீல் என்பது சாதாரண பயணிகளை குறிக்காது. பயணத்தின் போது நம்முடைய வாழ்வாதாரத்தை இழந்து
வேறு வழியே இல்லாமல் நிர்கதியாக இருக்கிறவர்கள் அவர்கள் பயணத்தை மேற்கொண்டு தொடரவும் அவர்களினுடைய பிரயாணத்தை முடிப்பதற்கும் ஒரு உறுதுணையாக ஜக்காத்தினுடைய பொருளாதாரத்திலிருந்து எடுத்து கொடுக்கலாம் என்கின்ற ஒரு தெளிவை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம எந்த அளவை அடைந்தால் நாம் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், எதற்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை வரையறுத்து சொல்லியிருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு சில முக்கியமான தகவல்களை அறிந்து கொள்வோம். வாஹிர் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.